வணக்கம். இது பிராம்ப்ட்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகியான திரு காமாட்சி நாயுடு அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடர்ந்து சர்ச்சை பேச்சுகள், நீங்க இந்த பொன்முடி பேச்சிலிருந்து ஆராசா பேச்சிலிருந்து இப்போ சமீபத்துல திருச்சி சிவாவோட பேச்சு இன்னும் நிறைவுபடலை. நடந்த 5 நாட்கள் ஆகியும் இப்போ வரைக்கும் அது ஓடிட்டு தான் இருக்கு. காமராஜரை பற்றி ஏன் இந்த தேவையில்லாத சர்ச்சை பேச்சுகள்ல ஈடுபடணும் அப்படிங்கிறது ஏன் இந்த தேவையில்லாத சர்ச்சை பேச்சுகள்? அதாவது இது சர்ச்சை பேச்சுக்கள்ங்கிறது அவங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. இப்போ பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொன்னது தவறான செய்தியை அவர் ஒன்றும் திருச்சி சிவா சொல்லலை. அது ஏற்கனவே கலைஞர் அவர்கள் காலத்திலேயே பேசப்பட்டது தான். அது பேசப்பட்டு அவர் கலைஞர் அவர்களே உத்தரவு போட்டு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு போட்டு அங்கங்கே அவர் போகிறதுலாம் செக் பண்ண சொன்னார். ஏற்கனவே ஏசி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் செக் பண்ணி சரியாக ஒர்க் பண்ணுதான்னு பாருங்கப்பா ஐயாவுக்கு அப்படின்னு சொல்லித்தான் அதை பண்ணாங்க. சரிங்களா? நானே 72 தேர்தலில் பழைய காங்கிரஸ் புது காங்கிரஸுங்கிற அந்த காலகட்டத்தில் மதுரை மேற்கு தொகுதியில் பி ஆனந்தங்கிறவர் எம்எல்ஏவுக்கு நின்றார். அப்போ ஐயா பிரச்சாரத்துக்கு வரும்போது ஐயா கூட நான் சீஃப் எலெக்ஷன் ஏஜெண்டாக இருந்தேன். நான் பழக்கடை பாண்டியெல்லாம் அப்போ அவருக்காக நாங்கள் வேலை பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது ஓப்பன் ஜிப்பில் நான் ஐயா கூட தான் பின்னாடி நின்றுட்டு தான் போயிட்டு இருந்தோம், நானும் பாண்டியும். அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் இரவு அவரை கொண்டு போய் சைட் ஹவுஸில் இது பண்ணும்போது ஐயாவே சொன்னார், அப்போ அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுட்டு போங்கப்பா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அது ஏசிஸ் எல்லாம் போட்டு கூலிங் எல்லாம் வருதான் செக் பண்ணிட்டு. சொகுசு வாழ்க்கை இல்லைங்க. என்ன ஏங்க ஒரு ஏசி போட்டுக்கிறது சொகுசு வாழ்க்கைன்னு எவன் சொன்னா? அதாவது என்ன காரணத்துக்காக அவர் அதை சொன்னாருங்கிறது, என்ன காரணத்துக்காக சொன்னாரு? கலைஞரை பத்தி பேசுறதுக்காக கலைஞர் ஒரு கையை பிடிச்சிட்டு அவர் சாகும்போது அவர் சொன்னாராம், நீங்க தான் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விருதுநகர் தொகுதியில தோக்கடித்த திமுக அவருக்கு ஒரு கூப்பிட்டு சொல்லுவார் அவரு. ஏங்க இல்ல நான் சும்மா நிப்பாட்டுங்க ஐயா, கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஐயா. 67 தேர்தலில் பெருந்தலைவர் அதுல தோல்வி விடுறாரு. பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? கண்ணீர் வடிச்சாரு. இங்க பாருங்க, அவரு அதுக்காகத்தான் ஒரு சாதாரண ஒரு பையன் அங்க கொண்டு போய் அப்ப ஒரு மாணவர் தான், ஒரு சாதாரண தான் சீனிவாசன், அவரை தான் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ஒரு பேருக்கு தான், ஃபார்மாலிட்டிக்கு தான். ஆனா அன்றைக்கு இருந்த அந்த கூட்டணி செல்வாக்குல மக்கள்கிட்ட இருந்த வெறுப்புணர்வின் காரணமா, காங்கிரஸ் கட்சியின் மீது இருந்த வெறுப்புணர்வின் காரணமா, ஏன்னா எலிக்கறி சாப்பிட சொன்னா, கப்பக்கிழங்க சாப்பிட சொன்னா, காமராஜரை பத்தி கருணாநிதி என்னென்ன சொன்னாருன்னு இங்க பாருங்க தேர்தல். இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் தான் நாங்க பண்றோமே தவிர அவியல் பண்ணல. அரசியல் ஆமாங்க, என்ன வேணாலும் சொல்லுவோம்ல, நடந்த நிகழ்வுகளை சொல்லத்தான் வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, அரசியல்ல எல்லாம் சகஜம், இது சாதாரணம். நீங்க அரசியல்ல இருக்கும்போது அதை சர்வ சாதாரணமா தான் எடுத்து கடந்து போகணுமே தவிர அதை பத்தி நீங்க விழாவாரியா அதுல கண்ணு காது மூக்கு ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு பேசினா அதுக்கு நாங்க பொறுப்பாகாது. கருணாநிதியை கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க தான் நாட்டை காப்பாத்தணும்னு சொன்னாரு, ஒரு மனசு கூசாம சொல்லுங்க. அன்னைக்கு இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எப்ப இங்க பாருங்க 71 தேர்தல்ல அவர் எங்க நிக்கிறாரு? நாகர்கோவில்ல நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிக்கிறாரு. அன்றைக்கு யாரு முதலமைச்சர்? யாருங்க முதலமைச்சரு? கருணாநிதி முதலமைச்சரு. அங்க எங்களுடைய கட்சியில இருந்து நாங்க வேட்பாளர் நிப்பாட்டல, பெருந்தலைவர் வெற்றி பெறணும்னு சொல்லி கலைஞர் அறிக்கை விட்டாரா? நாங்க அங்க கேண்டிடேட் அது முன்னாடியா லூசாயா நீ? என்ன பதிலு? இங்க பாரியா 67 தேர்தல்ங்கிறது நாங்க காங்கிரஸ் கட்சியின் மேல இருந்த அந்த கோபம் தான் நாங்க அன்றைக்கு எல்லாத்துக்குமே கூட்டணி, எங்க கூட்டணியில நாங்க கேண்டிடேட் நிப்பாட்டி நாங்க அவர் தோத்து போவார் நினைக்கல. அப்படியே தோத்து போனாலும் நாங்க அரசியல் தானே பண்றோம். அதுல யாரா இருந்தா என்ன? அதே சமயத்துல தமிழகத்துக்கு மிகப்பெரிய கேடுன்னு சொன்னாரு காமராஜர். ஏங்க அதான் சொல்றேன். ஏங்க ஏன் நீங்க இங்க பாருங்க உங்களுக்கு சிரிப்பு வரலாங்க. ஆனா நாங்க 71 தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் வெற்றிக்காக நாங்க அதை நாங்க கேண்டிடேட் போட்டோமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 67க்கும் 71க்கும் எவ்வளவு காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தில் நாங்க நிப்பாட்டவே இல்லை. புரியுதுங்களா?
அப்ப அவரு காமராஜர் மேல மிகப்பெரிய நன்மை வந்து அதுக்கப்புறம் மதிப்பு வந்துருச்சு. ஆமாங்க, அவர் தோற்ற பின்னாடி அண்ணா வருத்தப்பட்டதுக்கு அப்புறம் நாங்க அவர் மீது மிகுந்த மரியாதை வச்சிருந்தோம். அதை அவருக்கு பேரறிஞர் இவருக்கு தெரியும், அண்ணாவுக்கு அண்ணா தான் மரியாதை வச்சாரு. அதை ஒட்டி தான் நாங்க எல்லாருமே பெருந்தலைவர் மேல மரியாதை வச்சிருந்தோம். அதன் அடிப்படையில தான் பி ஆனந்தம் வந்து எங்களுடைய கிளைண்டா இருந்தார், இன்கம் டாக்ஸ் ஜூனியரா இருந்ததுனால. அப்ப அவருக்காக நான் போய் அங்க ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன், காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சிட்டு நாட்டை நீங்க தான் காப்பாத்தணும்னு சொன்னாரா? யாரு கூட இருந்தான்னு கேட்கிறாரு. யார் கூட இருந்தா யாரு கூட இல்லைன்னு ஏங்க பெருந்தலைவர் இருங்க இருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கலைஞர் சொன்னாருங்கிற சொல்லு வெளியில, காமராஜர் சொன்னாருங்கிற சொல்லு வெளியில வந்தாக்க அப்ப வந்து இதை வந்து நாங்க எட்டு கட்டி சொல்றதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் அதனால எந்த விதமான நன்மை பயக்க போறது இல்லை. காமராஜரை நாங்க வந்து தலைவர் கருணாநிதி அவரோட தூக்கி வைக்கிறதுக்கு நாங்க பேனாவுக்கு செலவு வைப்போம், பேய்க்கு கூட செலவு வைப்போம்யா. அது எங்க அரசு நடக்குது, நீ என்ன பேசுறீங்க? மக்கள் காசுல நீங்க பேனாக்கு செலவு வைப்பீங்க. இங்க பாருங்க, பேனா சிலை வைக்கிறோமா வைக்கலையாங்கிறது எங்க அரசோட முடிவு. அவரை உடைச்சாருன்னா உள்ள போவாரு, உடைச்சா உள்ள போவாரு. நீங்க நான் என்ன சொல்றேன், அறிவாலயத்துல பெரிய சிலை வைங்க, திமுக காசுல மக்கள் காசுல உங்களுக்கு அவ்வளவு செலவழிச்சு எதுக்கு கடல்ல போய் பேனா சிலை வைக்கிறதுக்கு அர்த்தம். இது போல பல்வேறு கருணாநிதி அவர்களை உயர்த்துறதுக்காக அடுத்தவங்களை பத்தி பேசுறது பாருங்க சொல்றாங்க. இந்திய அரசியலையே கலைஞரை போன்ற ஒரு மூதறிஞரை நீங்க இனியும் பார்க்க முடியாது. ராஜாஜி மூதறிஞர், அதுக்கு அதை காட்டிலும் பெரிய அறிஞர் தான் பேரறிஞர் கலைஞர். கலைஞர் ராஜாஜி தான் ஓடி வந்து நீங்க தயவு செய்து மதுவிலக்கு இது பண்ணிடாதீங்க, நீங்க சாராய கடையை திறக்காதீங்க, மதுவிலக்கை தயவு செய்து அமல்படுத்துங்கன்னு சொல்லி வந்து கெஞ்சினார்னு சொல்லுவாங்க இல்லையா? கெஞ்சினாரு, ஓபன் பண்ணோம்யா. அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஆண்டுலயே அதை மூடிட்டோமா இல்லையா? அதை ஓபன் பண்ணோம்னா அதை மூடுனதை பத்தி உங்களுக்கு ஏன் அந்த வாயில வார்த்தை வரமாட்டேங்குது? திறந்து வச்சாங்களோ, திறந்து வச்சது தானே பெருமையா பேசுவோம். பெருமையா பேசுவீங்க. திறந்து வச்சது நாங்களே மூடு விழா பண்ணிட்டோம் இல்ல, எங்க ஆட்சியிலேயே மூடு விழா பண்ணியாச்சு. இப்ப 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. அது இங்க பாருங்க கண்ணே, இங்க பாருங்க, நீங்க வந்து எனக்கு வந்து உங்களை நான் ஒரு பெரிய ஒரு ஆங்கர்லேயே ஒரு மரியாதையான ஒரு ஆங்கரா நான் பார்க்குறேன். நீங்க வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏன் நீங்க இப்ப கடையை மூடலை அப்படிங்க, மது கடைகளை மூடலைன்னு கேட்கிற கேள்வி. ஆமா, ஏன் கேளுங்க. ஆமாங்க, மதுக்கடையை மூடிட்டு அங்க இருக்க 65,000 பேரை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்குவீங்களா? 65,000 பேருக்கு வேலை தரதுக்காக. ஆமா, அந்த அம்மா ஆட்சியில இங்க பாருங்க, ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல அது ஏலம் விட்ட வாக்குல ஏலமா இருந்துச்சுன்னா நாங்க இன்னைக்கு ஏலத்தை நிப்பாட்டி வேணான்னு கேன்சல் பண்ணிருப்போம். 5,000 பேர் செத்தா 10,000 பேர் செத்தாங்கிறது பிரச்சனை இல்லையா? எம்ஜிஆர் சாராய கடையை ஓபன் பண்ணாரு, புரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் சாராய கடையை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி இப்படி பெர்மிட் அது இதுன்னு போச்சு. டாஸ்மாக அந்த அம்மா ஓபன் பண்ணி அரசு பணியாளர்னு அரசு உடைமை ஆக்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அரசு பணியாளராக அவங்க காலத்தில் வந்துட்டான். 10 வருஷம் ஆனாலே அவன் அரசு பரிசல் கன்ஃபார்ம் இப்போ இதாகிட்டு பென்ஷன் எலிஜிபிலிட்டி வந்துடுது. அந்த அளவுக்கு அவங்க பண்ணி விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து இதை இழுத்து மூடுறதுக்கு நாங்கள் மனசார வேண்டான்னு விரும்புகிறோம். எங்களுக்கு மது குடிக்கிறது மனிதனுக்கு தீங்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. அதே வேலையில கண்ணு இது வந்து தொழில் கண்ணு. ஏன் நீ ஆரம்பி, உன்கிட்ட பணம் இருந்தா நீ ஆரம்பி, என்கிட்ட பணம் இருந்தா நான் ஆரம்பிக்கிறேன். இங்க பாரு, இங்க பாருங்க, இங்க பாரு, அது தொழிலானா அது தொழில் தான். ஏங்க உங்களுக்கு நாக்குல நரம்பு இல்லைங்கிறது அறிவு இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. மெடாஸ் ஆரம்பிச்சுச்சு அன்னைக்கு என்ன கேட்டான்? அதே மிடாஸ்ல இன்னைக்கு நீங்க சரக்கு வாங்குறீங்களா? மிடாஸ்ல யார் சொன்னா? இன்னைக்கு யார் சொன்னா? இன்னைக்கு எஸ்என்ஜே ஜெயமுருகன். நான் சொல்றேன் எஸ்என்ஜே ஜெயமுருகன். இங்க பாருங்க, நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். இப்பயே டாஸ்மாக் மேனேஜருக்கு இங்க பாருங்க, அவங்களுக்கு தான் 40% ஆர்டர் போகுது இதுக்கு மிடாஸ்க்கு. நீங்க அத்தனை இடத்துல இந்த ஜெயமுருகன். நான் சொல்றேன் எஸ்என்ஜே கம்பெனி வருது, ஜெகதர்ஷன் கம்பெனிக்கு வருது, ஜெயமுருகன் தான் எஸ்என்ஜே, ஜெகதர்ஷன் கம்பெனிக்கு வருது, டிஆர் பால் கம்பெனிக்கு வருது. மிடாஸை இப்ப க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா மிடாஸ் திருப்பி அவங்க ஆரம்பிப்பாங்க. நீங்க இல்ல நீங்க தவறா பேசுறீங்க.
நீங்க நான் ஏன்னா மிடாஸ்ல இல்ல மிடாஸ் ஆரம்பிக்கும் போது அது ஒரு தொழிலான அன்னைக்கு ஜெயலலிதாவே அது பினாமி ஆரம்பிச்சாங்கல்ல. யாரு கேட்டா? ஜெயலலிதா. சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அங்க பாருங்க, அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. நாங்க மனித சங்கிலி நடத்தணும், கருப்பு சட்டை போட்டோம், கருப்பு கொடி ஏத்தணும், எல்லாம் ஏத்தணும். ஆனா கடைசியில அந்த அம்மா அரசு உடைமை ஆக்கி தொலைச்சிருச்சு. அந்த அம்மா அரசு முடிஞ்சு சார். எடப்பாடி ஆட்சியில திமுகல கனிமொழியிலிருந்து அத்தனை பேர் வரிசையா நின்று மனித சங்கிலி நடத்தினாங்களே. எதுக்கு நடத்துறாங்க? அரசியலுக்கு. அரசியல் செய்ய மக்கள் நலன் தேவையில்லை. மக்கள் நலன் அதுல கலந்துருக்கு. நாங்க பண்ற அரசியல்ல மக்கள் நலன் கலந்துருக்கு. இங்க வந்தவங்க ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணுங்க. ஏன் அன்னைக்கு அவங்க நாங்க மனித சங்கிலி எல்லாம் பண்ணோம்ல, ஏன் அந்த அரசு மூடல? அன்னைக்கு அந்த அரசு மூடல இருந்தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு அதனால ஓட்டு போட்டான்னு சொல்ல இயலாது. இங்க பாருங்க, எங்க கட்சிக்காரன் ஓட்டு தான் எங்களுக்கு வருது. பொதுமக்களுடைய ஓட்டு எங்களுக்கு. பொதுமக்கள்னா எங்க கட்சி மக்கள். இங்கயா நாங்க 13 கூட்டணி இருக்கு. எங்க கூட்டணியில இருக்கவங்க ஓட்டு தான் நாங்க வாங்கியிருக்கோம். பொதுமக்கள் ஓட்டெல்லாம் வாங்குறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். பொதுமக்கள் ஓட்டு திமுகவுக்கு கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? பொதுமக்கள் அதிகமான பொதுமக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறது இல்ல. புரிஞ்சுக்கோங்க. அப்ப திமுகவை வெறுக்கிறாங்களா பொதுமக்கள் கேக்குறேன். பொதுமக்கள் எதுக்கு திமுக வெறுக்கிறான்? பொதுமக்கள் யாரையா? பொதுமக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க பூரா பொதுமக்கள் தாயா. எங்க கட்சியில இருக்கவங்க பொதுமக்கள் இல்லாம வேற என்ன நாங்க கப்பல்ல ஏத்தி கொண்டு வந்து ஓட்டு போட வச்சோம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சியில் இருக்கீங்க. இப்ப என்ன 1 கோடி 1.5 கோடிக்கு மேல உங்களுடைய உறுப்பினர் இருக்காங்களா? திமுக உறுப்பினர் இருக்காங்களா? திருப்பி எதுக்கு நீங்க வீடு வீடா போய் ஆள் சேர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல. எடப்பாடி என்ன கேட்கிறாரு? அப்ப இதுக்கு இன்னும் உங்களுக்கு ஆள் இல்லையா? வீடு வீடா போய் இத்தனை வருஷம் கழிச்சு போய் வீடு ஆள் சேர்க்கிறீங்களே, உங்களுக்கு ஆள் இல்லையான்னு கேட்கிறாரு. கண்ண எடப்பாடி அவர் ஒரு நல்ல ஒரு கடைஞ்செடுத்த ஒரு அரசியல்வாதி. அவர் இன்னைக்கு ஊர்வலமாக போய் மக்கள்கிட்ட அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. எங்கள் அரசை பற்றி பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறாரு. சரி, அவரும் அரசியல் பண்ணுறாரு, பண்ணட்டும். நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் மெம்பர் சேர்க்கறது அவருக்கு என்ன எங்கே வலிக்குது சொல்லுங்கள், வேணா டாக்டரை போய் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இல்லை உங்களுக்கு ஏதாவது அதில் வலிக்குதுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அவங்க சேர்ந்தா தான் அவங்களோட நலத்திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த 1000 ரூபாய் தரதுலேருந்து நலத்திட்டங்கள் ஃபுல்லாக போய் சேருது. அதை அவங்க மிரட்டி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மிகப்பெரிய புகார் உங்க மேலே சொல்றாங்க. கண்ணே, நீங்கள் இங்கே பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. புகார் சொல்றதான் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வாங்குறது தானே. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம்பான். அப்போ எதை பார்த்தாலும் பயம் பயம் பயம். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோங்கிறது இங்கே பொதுமக்கள்ல இருந்து எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டாக் வெளியில் வந்துருச்சு. எல்லா ஊடகங்களும் இப்போ எங்களுக்கு சாதகமாக தான் பேசுது. ஊடகங்கள் சாதகமாக தான் உங்களுக்கு பேசணும், அதான் எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இப்ப உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கா? நீங்க எத்தனை ஊடகங்களை ஏத்து பேசுறீங்க? அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறீங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆணித்தரமான கேள்வியை நான் டிவி சேனல்லாம் நான் போய் எடுத்து பார்த்து கேள்வி கேட்குறான். நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்களா? அடுத்தவன் கேட்டதை வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ பார்த்துட்டு தான் என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்களே தவிர நாங்கள் சொல்கிற பதில் இருந்தால் அதுலேருந்தே கேள்வி கேட்குறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இதை பற்றி பேச என்ன யோக்கியதை இருக்கு? நீங்க சொல்ற பதில இருந்து கேள்வி தான் சார் கேட்கணும். ப்ரிப்பேர் பண்ணி கேள்வி கேட்க முடியாது. நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ உங்ககிட்ட தானே கேள்வி கேட்கறோம். ஊடகம் நீங்க விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, பொதுவாக தான் பேசப்படுது. நீங்க தான் சொன்னீங்க ஊடகங்கள் எங்களுக்கு தான் ஆதரவா இருக்குன்ட்டு. ஒரு ஊடகங்கள் தனிப்பட்ட கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது, அதானே சரி? இங்க பாருங்க, எங்களுக்கு ஆதரவா இருக்குன்னா அவங்க உண்மையை பிரசுரிக்கிறாங்க, உண்மையை பேசுறாங்க. உண்மை பேசுனா எங்களை ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தமா? உண்மையை பேசுறாங்க, நடுநிலையா இருக்காங்க. இப்ப நீங்க உங்க சேனல் யாரு வந்தாலும் நீங்க எதிர்த்து பேசுறீங்க. அப்பயே கேள்வி கேட்டாங்க, இந்த காமராஜர் இஷ்யூவை திருச்சி சிவா பேசல இருந்து எத்தனை ஊடகங்கள் அதை பற்றி விவாதம் நடத்தின? எதுக்கு விவாதம் நடத்தணும்? ஏன் இது என்ன ஒரு பெரிய சொல்றாங்க? காங்கிரஸ் பத்தி இவ்வளவு தவறா பேசின திமுக பத்தி திருப்பி என்னென்ன பதில் கேட்கவான்னு கேக்குறாங்க ஜோதிமணி. ஏன் ஜோதிமணி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நிக்காதா? மிரட்டுறீங்களா? என்ன மிரட்டும்? ஒரு இங்க பாரு, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும் அந்த அம்மாவுக்கு. மனசாட்சியை வித்துவிட்டு பேசுது. என்ன காமராஜரை பத்தி அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? என்னங்க தெரியும்? என்ன தெரியும்?
காமராஜர் இருந்த வீட்டிலேயே ஏசி இருந்துச்சு. இங்க சென்னையில அவர் தங்கி இருந்த வீட்டிலேயே ஏசி போட்டுருந்தாங்க. ஏங்க இங்க பாருங்க, அதெல்லாம் வாஸ்தவங்க. ஏசி எதுக்காக வச்சிருந்தாங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஏசி போட்டு தானே இப்ப நம்ம ஊடகம் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக? ஏசி இல்லைன்னா இந்த ரூம்ல நமக்கு வேர்த்து ஒழுகுமா இல்லையா? உடம்பெல்லாம் அரிக்குமா இல்லையா? அப்ப சொரிய வேண்டியது வருமா? சொரிஞ்சா தோல் எல்லாம் ஸ்கின் எல்லாம் பிச்சுக்கிட்டு வருமா இல்லையா? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏசி இல்லாம ஒரு சில இடங்கள்ல போய் தங்குனதுனால பல பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. சார் சொகுசா ஒரு ஏழையா இருந்த இங்க பாருங்க அப்படி எல்லாம் இல்லைங்க. அவர் ஏழை தாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கல, அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர், அவரை பத்தி நாம விமர்சனம் பண்ணுவது இதோட நிறுத்திக்கிறது நல்லது. தேவையில்லாம பேசாதீங்க, வேணாம். அடுத்த சப்ஜெக்ட் போங்க. நான் அவர் மீது மிகுந்த மரியாதை வச்சிருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, இதோட நிறுத்திக்கலாம். இவரே ஆரம்பிப்பாராம், இவரே நிப்பாட்டிவாங்களா? நிப்பாட்டியா நிப்பாட்டலன்னா நீ போயா, என்கிட்ட இதோட விட்டு 15 நிமிஷம் இப்ப கேள்வி கேட்டுட்டேன். இதுக்கு மேலையும் திரும்ப திரும்ப அதை பத்தி கேட்காத. எங்க கலைஞர் சொன்னதை கேட்டீங்களா இல்லையா? காணொலி கேட்டீங்களா இல்லையா? அவர் காணொலியில பேசியிருக்காருல, என்ன பேசியிருக்காரு? என்னையா பேசினாரு? கேட்டேன்னு சொல்றீங்களா? கலைஞர் அந்த காலத்திலேயே அந்த காலத்துல இந்த மாதிரி ஏசிக்காக அவர் உத்தரவு போட்டிருக்காரு. பெருந்தலைவர் எங்கெங்கெல்லாம் பண்றாரோ அங்க எல்லாம் அவருக்கு அந்த இதெல்லாம் ஏசி எல்லாம் இயங்கணும். அவங்களுக்கு ஏசி கொடுத்தத பத்தி பேச்சே கிடையாது. அவர் ஏசி இருந்துச்சா இல்லையாங்கிறதோ பேச்சு கிடையாது. சர்ச்சை பேச்சுகள் திமுக சார்பில் தொடர்ந்து வருது. இதை திமுக தலைமை ஏன் அடக்கலைன்னு ஒரு கேள்வி. அடக்கலைன்னா நாங்க இங்க பாருங்க, பிரச்சனை அப்படிதான். அதனால பொன்முடி பிரச்சனை நான் நியாயப்படுத்துறேன், நீங்க தவறும்பீங்க. ஆமா, அவர் எங்க பேசினாரு? திராவிட கழக கூட்டத்துல பேசுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திராவிட கழக கூட்டத்துல என்ன வேணா பேசலாம். திராவிட கழக கூட்டத்துல திராவிட கழகத்துல ஏற்கனவே பேசின தலைவர் பேசினதா அவர் பேசுறாரு. புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஏன் நீக்கிறீங்க? நாங்க நீக்கிறோம் நீக்கல. இன்னைக்கு பெருவாரியான மக்கள் அதை பாய்க்கிறாங்க. பெருவாரியான மக்களுக்கு எதிராக கருத்தா இருக்கு. பெருவாரியான மக்களுக்கு எதிராக இருக்கிறத திமுக தலைமை புரிஞ்சுக்கிச்சு. எதிராக இருக்கு, இவ பேசக்கூடாது அப்படின்னு நியாயப்படுத்துவீங்க? என்னுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அவருக்கு பெரியார் சொன்னதை அவர் சொல்றாரு. புரிஞ்சுக்கோங்க. அவர் தனிப்பட்ட கருத்து அல்ல அது. அடுத்தவங்க துப்புன எச்சியத்தான் அவர் துப்புனாரே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருக்கான், அவன் இந்த மாதிரி திட்டுறான்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். திட்டுதான விஷயம். அவன் சொல்றத நான் சொல்றேன்றது எப்படி ஒரு பொறுப்பு ஒரு அமைச்சரா இருக்கிற பாருங்க. நீங்க சொல்றதை கேளுங்க ஐயா. அவரு பொதுக்கூட்டத்துல பேசல. அவங்க அரங்கத்துக்குள்ள திராவிட கழகத்தினுடைய கூட்டத்துல திராவிட கழகத்துல தலைவர் இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க உள்ளுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம பேசிருந்தா பிரச்சனை இல்லை. மீடியால உடனே வெளியில வருது. அதுதான் அது நடந்தது தவறு. இவரு எப்பயுமே வயதாயிடுச்சு. அவருக்கு இடம் பொருள் ஆவல் தெரியல. அந்த இடம் பார்த்து அவர் பேசி இருக்கணும். பேசும்போது மீடியாக்கள் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதனால ஆனா பேசும்போது அந்த பெண்களை காட்டுறாங்க, எல்லாமே சிரிக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அது தவறான கருத்தானா உங்களுக்கும் மற்றவங்களுக்கு தவறான கருத்து. எங்க கட்சியை பொறுத்த மட்டும், திராவிட கழகத்தை பொறுத்த மட்டும் அது சரி. திமுகவுக்கு அது சரியான கருத்தா இல்லாத காரணத்தினாலதான் அவரை நாங்க இம்மிடியட்டா கட்சி பதவியிலிருந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அமைச்சர் பொறுப்புல இருந்து எடுத்தாச்சு. எடுக்கிறதுக்கு முன்னால கோர்ட் சொல்லிடுச்சு. எப்படியோ நாங்க பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்து நன்றி. தமிழக அரசியல் நடப்புகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை எப்படி நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள், இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தங்கள் மேலான நன்றி.